Hi students, welcome to US Maths YouTube channel. இந்த வீடியோவில் இப்போ நம்ம 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 3.58 பார்க்க போகிறோம். Construct a 3x3 matrix whose elements are aij equal to I square j square. அது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸோட எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஐஜே அப்படிங்கிறது ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ஜென்ரல் ஃபார்மை வச்சுக்கிட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு 3x3 மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். The general 3x3 matrix is given by A equal to A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இப்போ இந்த இடத்துல A11ங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றாவது ரோவில் ஒன்றாவது எலமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு. A12 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு. A13ங்கிறது ஃபஸ்ட் ரோவோட தேர்ட் எலமெண்ட்டு. இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் அதோட ரோவை குறிக்கும், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் காலத்தை குறிக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் இப்போ A31 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது மூணாவது ரோவில் ஒன்றாவது காலமில் இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸில் கொடுத்த கொஸ்டினில் கொடுத்த ஜென்ரல் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர். அடுத்தது இதில் மொதல் எலமெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், A11. A11 என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஐயும் ஒன்றா இருக்குது, ஜேவும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜென்ரல் டேமோட இதில் போட்டோம் அப்படின்னா, ஐக்கு 1, ஜேவுக்கு 1, அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் ஒன்றே தான், திரும்ப இன்னொரு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்றே தான். 1 இன்ட்டு 1 1. அப்போ A11 அப்படிங்கிற எலமெண்ட்டை நாம் 1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது A12, அதாவது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் அந்த ஜென்ரல் டைமில் போட்டோம் அப்படின்னா, 1 2 அப்படின்னா 1ங்கிறது ஐ, 2ங்கிறது ஜே. அப்போ ஐ ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர், ஜே ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் ஒன்றே தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 1 இன்ட்டு 4 4. அப்போ A12 அப்படிங்கிற எலமெண்ட்டை 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது A13னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் ஒன்றே தான், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 1 இன்ட்டு 9 9. இதே மாதிரியே மற்ற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், A21 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னால் 4, 4 இன்ட்டு 1, 4 1 இஸ் 4. A22னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 4 இன்ட்டு 4 16. A23னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், 4 இன்ட்டு 9 36. A31னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர், இப்போ 9 இன்ட்டு 1 9. A32னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 9 இன்ட்டு 4 36. A33 அப்படின்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், 9 இன்ட்டு 9 81. இப்போ கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ எல்லாம் கொண்டு அந்த ஜென்ரல் மேட்ரிக்ஸை திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மேலே இருக்கிற ஜென்ரல் மேட்ரிக்ஸில் திரும்ப அப்ளை பண்ணோம்னா, A ஈக்குவல் டு 1 4 9 4 16 36 9 36 81 அப்படின்ட்டு வரும். அதாவது A11க்கு 1, A12க்கு 4, A13க்கு 9, A21க்கு 4, A22க்கு 16, A23க்கு 36, A31க்கு 9, A32க்கு 36, A33க்கு 81. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா எலமெண்ட்டையும் கொண்டு இந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான 3x3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.